எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பலஸ்ருதியில நம்ம இந்த ஜாதகம் எழுதும்போது ஒன்று எழுதுவாங்க தெரியுங்களா? ஒரு குழந்தை பிறந்த உடனே ஜாதகம் எழுதும்போது மேலே எழுதுவாங்க ஜனனி ஜன ஜென்மாதான், ஜனனி ஜென்ம சௌக்கியானாம்ன்ற அந்த ஒரு ஸ்லோகம் எழுதுவாங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே நேரத்தை நோட் பண்ணி வச்சுக்கலாம். பஞ்சாங்கத்தை எடுத்து நட்சத்திரத்தை பார்க்கலாம். அது பிறந்த நேரம் எந்த வளர்பிறை தேய்பிறை அதை பார்க்கலாம், நட்சத்திரத்தை பார்க்கலாம். அவ்வளோதான். அதை பார்த்து வச்சிருந்த உடனே ஒன்னே ஒரு மூணு தான் உங்களுக்கு ஜாதக ரீதியா பலன், உங்களுக்கு ஜோதிட ரீதியா அலோவ் பண்றது என்னன்னா, அவங்களோட ஆயுசு, இந்த அந்த நட்சத்திரத்தை, அந்த பிறந்த நேரம், அந்த பிறை, அந்த நட்சத்திரத்தை வச்சு ஓரளவுக்கு ஆயுசை அப்பயே கணிச்சிட முடியும், எவ்வளவு நாள் இருக்குன்றது. அதை மட்டும் பார்க்கலாம், வேற எதுவுமே பார்க்கக்கூடாது, ஜாதகத்தை கணிக்கவே கூடாது. அது கூட நீங்க பார்க்கும்போது என்னன்னா, ஒரு வருஷம் முடிகிற வரைக்கும் இந்த குழந்தைக்கு நல்லா இருக்கான்றது தெரியும். அதுல ஆக்சுவலா அதுதான் ஃபுல் இது தெரியாது. அவங்கள அந்த குழந்தை பிறந்ததுக்கு எவ்வளவு நாள் ஆயுசு உயிரோட இருக்குன்றது தெரியாது. ஒரு வருஷம் வரைக்கும் நல்லா இருக்குமா, சரியா இருக்குமா, ஒரு வருஷம் வரைக்கும் அந்த குழந்தை உயிரோட இருக்குமான்றது வரைக்கும் அந்த 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 கணிப்புல சொல்லுவாங்க. நட்சத்திரத்திலையும் பிறந்த நேரம், அந்த கர்ணத்தை பார்த்தாதான் அது சரியா சொல்ல முடியும். கர்ணம் பார்க்கணும். ஜோதிடத்துல இருக்க 5 பஞ்சாங்கம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, முதல்ல அந்த பஞ்சாங்கத்தையும் பார்த்து அதை வச்சு முடிச்சிடும். அதை வச்சு அந்த ஒரு வருஷத்துக்கு தெரியும், அதை பார்த்துக்கலாம். அது மட்டும்தான் பார்க்கறதுக்கு அலவுடு. மற்றபடி ஜாதகத்தை குறிப்பு எழுதுறதோ ஜாதகம் எழுதுறதோ கூடாது. ஒரு வருஷத்துக்குள்ள பண்ணக்கூடாது குழந்தைக்கு. ஞாபகம் வச்சுங்க எல்லாரும். ஒரு வருஷம் முடிஞ்சு அந்த ஆயுஷமும் நம்ம அப்த புத்தின்றோம் இல்லையா, ஒரு வருஷம் முதல் ஆண்டு நிறைவு வரான்னு எழுதி போடுறாங்க பாருங்க, அதுக்கு பேர் ஆயுஷ் ஹோமம். ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் தான் ஆயில் ஹோமம், ஆயில் கெட்டியா இருக்குன்றத, கெட்டியா இருக்கிறதுக்கு குறிக்கும் வகையில அந்த முதல் வருட பூர்த்தியை ஆயுஷ் ஹோமம்னு பண்றது. அதான் ஆயுஷ் ஹோமம்ன்றது ஆயுள் நிலைத்திருக்க ஹோமம்னு அர்த்தம். ஒரு வருஷம் வரைக்கும் ஜோதிட கணிப்புல கூட அவ்வளவு கரெக்டா சொல்ல முடியாது அந்த குழந்தையோட. அதனாலதான் ஒரு வருஷம் வரைக்கும் குழந்தை பிறந்த கணக்கே கிடையாதுன்னு. ஒரு வருஷம் முடிஞ்சாதான் குழந்தை வம்சத்துக்கு வம்ச விருத்தி ஆயிருக்கு அப்படின்றது ஒரு கணக்கே எடுத்துக்க முடியுமா? ஏன்னா அதுக்குள்ள அந்த குழந்தைக்கு எப்படி வேணாலும் மாறலாம். சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். நல்லாதான் இருக்கும், எல்லா குழந்தைகளும் நல்லாதான் இருக்கும் சொல்றேன். அதுதான் ஒரு உயிர் வச்சு அது ஒரு நிலை கொள்ற வரைக்கும், ஒரு விதை முளைச்சு 4 இலை விட்டு மேல வர வரைக்கும்னு பாத்துக்கோ இல்லையா. விதை முளைக்குது இல்லையா, முளைக்கும் போதே இது பெரிய மரமா நம்ம கணக்கு போட்ட முடியாது. அந்த விதை விரிஞ்சு உள்ள இருந்து தொழுறு விட்டு கொழுந்து விட்டு கொஞ்சம் மேல ஒரு 4 இலை விடணும். 4 இலை விடுற வரைக்கும் இருக்கணும். அதுதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அதை ஒரு செடின்னு நீங்க கணிக்க முடியும். அது வரைக்கும் நீங்க விதை பழச்ச உடனே செடின்னு கணிச்சிட முடியாது. ஒரு செடின்ற கணிப்பே அதுக்கு 4 இலை விட்டு அது மேல கொஞ்சம் வளர்ற வரைக்கும் தான், வளர்ந்த அப்புறம் தான் சொல்ல முடியாது செடியா. அதான் இந்த இடத்துல ஆயுஷ் பண்றது ஒரு வருஷம் முடிஞ்ச அப்புறம் பண்றது. இப்ப நீங்க ஜாதகம் ஒரு வருஷம் முடிஞ்ச அப்புறம் ஜாதகம் கணிப்பாங்க. ஜாதகம் கணிக்கும் போது மேல பாத்தீங்கன்னா, ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி 2 வரையும் எழுதுவாங்க. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கதே ஜன்ம பத்திரிகா அப்படின்றது எழுதுவாங்க. பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கதே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு எழுதுவாங்க. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கதே ஜென்ம பத்திரிகான்னு எழுதுவாங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஜனனின்றது பிறக்கிறது. ஜனனி குழந்தை பிறக்கிறது, உற்பத்தி ஆகி குழந்தை வெளியில பிறக்கிற அந்த இதை சொல்ல ஜனனி. ஜென்மன்றது ஜென்ம லக்னம் ராசி நட்சத்திரம் சொல்றோமே, அந்த இது 27 நட்சத்திரங்கள் நமக்கு தெரியும். அதே மாதிரி ஜென்ம லக்னம்ன்றது ராசி தான். ஜென்ம ராசி தான் ஜென்ம லக்னம். லக்னம் அது இது ஒரு மாசம், ஒவ்வொரு மாசம் வருது பாருங்க. ரிஷபம் மிதுனம் கடகம் சித்திரை சிம்மம். நம்ம பார்த்து தெரியல. ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம். இந்த 12 ராசிகளும் 12 லக்னங்களும் இருக்கும். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம், இந்த ஜென்ம லக்னத்துக்கான அதிபதி நன்மையை கொடுப்பார்னு அர்த்தம். சௌக்கியானாம் ஜனனி ஜென்ம சௌக்கியானம். இந்த சௌக்கியம்ன்றதுக்கு சான்ஸ்கிரிட்ல என்ன சொல்லியிருக்குன்னா, சௌக்கியம்ன்றதுக்கு என்னன்னா, சுகத்தையும் சந்தோஷத்தையும் மன அமைதியும் நோயற்ற வாழ்வையும் செல்வத்தையும், இந்த 5 சொல்லியிருக்காங்க. சுகத்தையும் சந்தோஷத்தையும் மன அமைதியையும்
நோயற்ற வாழ்வி செல்வத்தையும். இது ரெண்டையும் சேர்த்துதான் சௌக்கியம்ன்றத சொல்றாங்க. சௌக்கியமா இருக்கியான்னு கேட்கறமே, அதுக்கு வந்து நிறைய மீனிங். நல்லா இருக்கியான்னு கேட்கறது வேற, சௌக்கியமா இருக்கியான்னு கேட்கறதுல வந்து. அதனாலதான் நான் யார்கிட்ட யாரை பார்த்தா நான் பேசும்போது இங்க சௌக்கியமான்னு கேட்பேன். சௌக்கியமான்னு கேட்பேன். சௌக்கியமான்றதுக்கு அர்த்தம் வந்து இதுதான், சுகம். அதாவது சுகம்ன்றது வந்து மனசுல பாரம் இல்லாத அப்படியே சுகந்தமா இருக்கிறது. அடுத்து சந்தோஷம், மனசுல வந்து மனசு நிறைய ஆனந்தம் இருக்குது, மனசுல சந்தோஷம் இருக்குது, மன அமைதி, எந்த மன சஞ்சலத்துக்கும் இடம் இல்லாத அமைதி, நோய் இல்லாத செல்வம். செல்வன்றது வந்து உங்களுக்கு எல்லா செல்வன்றது பொருள் ஈட்டுதல், பொருள் கையில இருக்கிறதுன்றது உண்டு, அதுவும் உண்டு அதுல. ஆனா அது மட்டுமே செல்வம் கிடையாது. செல்வன்றதுக்கு வந்து நம்ம 16 செல்வங்கள் நம்ம என்னென்ன, அது ஒருத்தர் நான் சொல்லியிருக்கேன் 16 செல்வங்கள் என்னென்னு. அது மாதிரி அந்த 16 செல்வங்களும் பெற்று இருக்கிறது எல்லாமே செல்வம் தான். இந்த செல்வம், இந்த 16 செல்வங்களையும் பெற்று இருக்கிறது தான், இது எல்லாம் சேர்ந்ததுதான் சௌக்கியம். ஒருத்தர் சௌக்கியமா இருக்கியானா இது எல்லாத்தோடையும் இருக்கியான்னு இருக்கும். மன சுகத்தோடையும் சந்தோஷத்தோடையும் அமைதியோடையும் நோயற்ற வாழ்வையும் சகல செல்வங்கள் சம்பத்துக்கள் சரிங்களா, அதுதான் சகல சம்பத்து, அதுதான் செல்வம். எல்லா விதமான செல்வங்களும் பெற்று இருக்கியா அப்படின்னு கேட்கறது தான் சௌக்கியமான்னு கேட்கறது. அதுதான் இங்க சௌக்கியா நாம் ஜென்ம லக்ன, அதான் ஜனனி ஜென்ம சௌக்கியா நாம். இந்த லக்னத்துக்கான அதிபதி அந்த நன்மையெல்லாம் சௌக்கியத்தை கொடுப்பாராம். ஜனனி பிறந்த குழந்தையுடைய ஜென்மத்துக்கான அந்த லக்னாதிபதி மேஷம் ரிஷபம் மிதனம் கும்பம் சொன்ன இல்ல அவங்களுக்கு. மேஷம் ரிதனம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம். இந்த 12 லக்னம், இந்த 12 லக்னத்துக்கான அதிபதி பிறக்கும்போது உங்களுக்கு எந்த லக்னம் இருக்கோ அந்த லக்னத்துக்கான அதிபதி என்ன பண்ணுவாரா, சௌக்கியத்தை கொடுப்பாராம். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம். சௌக்கியம்ன்றதுதான் நான் இப்ப சொல்ல பாருங்க, அதுதான் சௌக்கியானாம். சௌக்கியத்தை கொடுக்கணும். வர்த்தனி, இது மட்டும் இல்ல, இந்த சௌக்கியன்றதுல 5 சேர்ந்து அது மட்டும் இல்ல. வர்த்தனின்னா விருத்தி, குல விருத்தி. இந்த குழந்தையால இந்த பிறந்திருக்க இந்த குழந்தையால இன்னும் குலம் நம்ம விருத்தி ஆகணும்னா அந்த குழந்தை பெருசா அது கல்யாணம், அதுக்கு குழந்தை பிறந்து அது மாதிரி குல விருத்தி. அததான் சொல்றாரு. வர்த்தனி குல சம்பதாம், குல விருத்தியான சம்பத்து, அந்த செல்வத்தை கொடுக்கணும். சம்பத்துன்னா செல்வம். நான் இப்ப சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, சம்பத்துன்னா செல்வம். வர்த்தனி குல விருத்தியான சம்பத்தை கொடுக்கணும். வர்த்தனி குல சம்பதாம், குல விருத்திக்கான அந்த சம்பத்தை கொடுக்கணும். வர்த்தனினா விருத்தி, குலன்னா குலம், நம்ம குலம், சம்பத்துனா செல்வம், குல விருத்திக்கான சம்பத்தை கொடுப்பார். அதான் அது முடிஞ்சுதா. அதோட முதல் வரி ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குல சம்பதாம். பிறக்கும் குழந்தைக்கு அந்த ஜென்ம லக்னத்துக்கான அதிபதி சௌக்கியத்தையும், சௌக்கியம்ன்றது எல்லா அதெல்லாம் அந்த குல விருத்திக்கான அந்த செல்வத்தையும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. முதல்ல அதை எழுதும் போது ஆரம்பத்துல கொடுப்பீராக அப்படின்னு அவரை வந்து முதல்ல அவரை தான், அந்த லக்னாதிபதியை தான், ஜென்ம லக்னாதிபதியை தான் வேண்டிக்கிறாங்க. வேண்டிட்டு எழுத ஆரம்பிக்கிறது. பதவி பூர்வ புண்ணியானம். பதவி பூர்வம்னா இதுக்கு முன்னாடி இருந்த பதவின்றது பூர்வ ஜென்மம். இன்னும் இங்க இருக்கிற பதவி கிடையாது. முதல்ல இருந்த பதவின்னு நம்ம சொல்றோமே, நான் முதல்ல வந்து கிளாஸ் 4 இருந்தேன், அப்புறம் கிளாஸ் 3 ஆயிட்டேன், நான் கிளாஸ் 3 இருந்தேன் ஐஏஎஸ் ஆரம் ஆயிட்டேன்னு சொல்றோம் இல்லையா. நம்ம ஒரு பதவியில முன்னாடி இருந்த பதவியை சொல்றோம் இல்லையா, அந்த பதவி. ஆனா இந்த லக்ன பத்திரிகை எழுதும்போது பூர்வ பதவின்றது என்னன்னா, பூர்வ பதவின்றது என்னன்னா போன ஜென்மம்னு அர்த்தம். பதவி பூர்வ புண்ணியானம், போன ஜென்மத்துல செஞ்சுட்ட புண்ணியத்துக்கான அதிபதி, புண்ணியத்தையும் இந்த அதிபதி கொண்டு வந்து கொடுக்கணும். எப்ப இந்த ஜென்மாதிபதி, இப்ப நம்ம இந்த குழந்தை பிறந்திருக்க ஜென்மாதிபதி இருக்க, அது போன ஜென்மத்துல அந்த குழந்தை செஞ்ச புண்ணியத்தையும் கொண்டு வந்து கொடுக்கணும். பாவத்தை கொண்டு வர சொல்லவே இல்லை. அதுதான் பாவமும் செஞ்சிருக்கும். ஒரு ஜென்மம் எடுத்திருந்தா பாவமும் இருக்கும் புண்ணியமும் இருக்கும். பாவத்தை விட்டுட்டு அந்த புண்ணியத்தையும் கொண்டு இந்த ஜென்மத்துல இந்த குழந்தைக்கு சேர்க்கணும். யார் செய்யணும்னா, அதாவது ஜென்ம லக்னத்துக்கு அதிபதி, அந்த ஜென்ம லக்னத்துக்கு அதிபதி செய்யணும். பதவி பூர்வ புண்ணியானம், முற்பிறவியில் இருக்கிற புண்ணியத்தையும் கொண்டு வந்து சேர்க்கணும். அதற்காக அந்த சேர்க்க வேண்டும் அப்படின்னு வேண்டியது. லிக்கியதே அப்படின்னு சொல்லிட்டு லிக்கியதே ஆக, லிக்கியதுன்னா எழுதுறது, லிக்னாங்க தெரியுங்களா, ஹிந்தியில லிகித்தேன்னுவாங்க. லிகிதம்னா கடிதம். நம்ம சான்ஸ்கிரிட்ல வந்து லிகிதம்னா கடிதம், பத்திரிகைனாலும் கடிதம். அதான் அந்த இதை லிக்கித்தே எழுதப்படுறது. எழுதுறது வந்து லிக்குன்னா எழுதுறது. லிக்கியதேன்றது வந்து எழுதப்பட்ட அப்படின்னு அர்த்தம். லிக்கியதே
பூர்வ ஜென்ம சொன்னால் லிக்கதே எழுதும். தேர்னா லிக்குதுன்னா எழுதுறது, தேர்னா எழுதப்படும். லிக்கியதே ஜென்ம, லிக்கியதே ஜென்ம பிறப்புக்கான, அந்த பிறவிக்கான ஜென்மன்றது இந்த பிறவிக்கான. பத்திரிகா, பத்திரிகான்றது வந்து நீங்க அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பத்திரிகான்றது வந்து வாழ்த்துன்னு எடுத்துக்கலாம். சிறந்த குணாதிசயங்கள் வாழ்த்துக்கள் எடுத்துக்கலாம், அல்லது கடிதம், பாடல், குறிப்பு, எப்படி வேணாலும் இருக்கும். பத்திரிகான்றதுக்கு வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். குறிப்புன்றதுக்கும் பொருந்தும், கடிதம்ன்றதுக்கும் பொருந்தும், மடல்ன்றதுக்கும் பொருந்தும். எல்லாத்தையும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆக இதுக்கு நீங்க வந்து இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் வரணும்னா, குழந்தை பிறத்துக்கும் ஜென்ம இதை வந்து இதுக்கான அர்த்தம், அந்த 2 வரிக்கான அர்த்தம். இது குழந்தை பிறக்கும் ஜென்மத்துக்கான அதிபதி சுகத்தையும் சந்தோஷத்தையும் மன அமைதியையும் நோயற்ற வாழ்வையும் கொடுக்கட்டும். இவர்கள் பிறக்கும் குழந்தைக்கு இவர்கள் பிறக்கும் குலம் வளரவும் செழிக்கவும் அருள் புரியட்டும். அதுதான் அந்த இது சொல்லியிருப்பாங்க, குல சம்பத்தாம். குல சம்பத்துன்றது அதான், வளரவும் செழிக்கவும். சம்பத்துன்னா சகல செல்வங்களை கொடுத்து செழிக்கிறதுதான். இவர்கள் பிறக்கும் குலம் வளரவும் செழிக்கவும் அருள் புரியட்டும். முந்தைய ஜென்மத்து புண்ணியங்களும் இப்பிறவியில் இவர்களுக்கு வந்து அருள வேண்டிக் கொண்டு, அதாவது முந்தைய பிறவில் இவர்கள் செய்த புண்ணியத்தையும் இப்பிறவியில் கொண்டு வந்து அருள வேண்டிக் கொண்டு எழுதப்படும் பிறப்புக்கான குறிப்பு, கடிதம், மடல், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதான் அதுக்கான அர்த்தம். இது வந்து மேல 2 வரி எழுதிருக்காங்கன்னா ஜனனி என்ன சௌக்கியானா ஏதோ சான்ஸ்கிரிட்ல பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி நினைச்சுக்காதீங்க. பின்னாடி எழுத போறதுக்கான முத்தாய்ப்பது இப்படிதான் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை எப்ப பிறந்தது, என்ன எது, எந்த ராசியில எந்த கிரகம் இருக்கு, அதெல்லாம் அப்புறம் எழுதுறது. ஜாதகம் எழுதுறதுக்கு முதல்ல ஜாதகம் எழுத ஆரம்பிக்கும் போது மேல ஒரு பிள்ளையார் சுழியோ ஸ்ரீனோ எதையோ ஒண்ணு போட்டுட்டு இதை தான் ஆரம்பிப்பாங்க. ஜாதகம் எழுதுறவங்க கரெக்டா ஜாதகம் எழுதுறவங்க இதாக எழுதுவாங்க. ஒரு பிள்ளையார் சுழி போட்டு எழுதக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கதே ஜென்ம பத்திரிகான்றதை எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் எழுதுவாங்க. இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. தேங்க்யூ.